இன்றைக்கி கந்த சஷ்டி முதல் நாள். இன்றைக்கி காலைல நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமி படம் வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் சாணி போட்டு தொடச்சி விட்டுட்டு ஒரு பலகை எடுத்து அதில் சாப்பிட்டு துணி விரித்து ஒரு பலகை மேலே ஒரு சாமி மட்டும் இருக்க மாதிரி முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்க ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு இன்னொரு பலகையில் ஒரு பித்தளை தட்டத்தில் பச்சரிசி கொஞ்சம் போட்டு அதில் இருக்க 3 வேலையும் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு 2 மயிலருக்கு இருந்துச்சு, அது 2 படத்துக்கும் 2 சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் சரவண பவ கோலம் போட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுட்டு எப்போவுமே விரதம் இருந்தால் காணிக்க வச்சுட்டு ஒரு உண்டியில் போடுவோம். அது வந்து லாஸ்ட்டாக கொண்டு போய் கோவில் உண்டியில் போடுவோம். அந்த உண்டிலையும் எடுத்து சாமி படத்துக்கு வச்சுட்டு சாமிக்கு ஒரு டம்ளர் பால் 2 பாலும் நெய்வேத்தியம் வச்சுட்டு ஒரு பித்தாளை டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் பூ போட்டு வச்சாச்சு. அப்புறம் கந்த சஷ்டி கவசம் புக்குமே வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபமாக அதிகப்படுத்திகிட்டே போவோம். ஃபஸ்ட் நாள் சரவண பவல் வந்து சாக்கு மட்டும் ஒரு தீபம் வைப்போம். அடுத்த நாள் வந்து சாரா 2 தீபம், 3வது நாள் 3 தீபம், 4வது நாள் 4 தீபம்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபமாக அதிகப்படுத்திட்டு போவோம். இன்றைக்கி முதல் நாள்னால ஒரே ஒரு தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பத்து குச்சி இதெல்லாம் காமிச்சாச்சுங்க. நான் இந்த வருஷம் வந்துட்டு 6 நாள் விரதம் இல்லைங்க, கடைசி ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருக்கலான்னு இருக்கேன். சாமி மட்டும் டெய்லி விரதம் இருந்து கும்பிட்டு எப்படி கும்பிடுமோ அப்படி கும்பிட்டு டெய்லி 6 முறை வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு 6 நாளைக்கு 36 முறை கந்த சஷ்டி கவசம் முறையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. நீங்களும் இந்த சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன முறை பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.